ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்னைக்கு எங்கடா கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து கேரளாக்குள்ளே இருக்கிற ஒரு 4-5 கோயில் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 5 ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே போகையில் பார்க்கலாம். ஓகேங்க, 3:30க்கு எந்திரிச்சுங்க. கிளம்பும்போது மணி 5 மணியாட்டம் ஆகி போச்சு. நாங்கள் 3 வேலை நம்பர் இருக்குது. ஓகேங்க, நீ ஒவ்வொரு கோயிலை வந்து பார்க்கலாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா செட்டிக்குளங்கரை தான் போகலான்ட்டு வந்தோம். போகிற வழியில் இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. சரி, இதுக்குள்ளே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஒரு பழைய கோவிலுங்க, ஆனால் நல்ல பெரிய கோவில். இது என்ன ஸ்ரீ வல்லபா மகாக்ஷேத்திரம் இருக்குது. பார்த்துட்டு போகலாம். உள்ள மொபைல் அலௌடான்னு தெரியல. எங்கே? உள்ள மொபைல் அலௌடான்னு தெரியல, போய் பார்க்கலாம். பெருமாள் கோவில் என்ன சார்? பெருமாள் கோவில் தானே பாருங்க. நாங்கள் புதிய ஒரு கோவில். ஆமாங்க, நாங்கள் செட்டிக்குளங்கரை போகலான்ட்டு தான் நாங்கள் போனோம். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு எவ்வளோ பெரிய கோவில்னா சின்ன ரூட்டில் உள்ளுக்கு பூந்து போயிட்டு இருந்ததுங்க மேப் போட்டதுக்கு. வந்து பார்த்தா கோயில் ரொம்ப பெருசாக இருந்தது முன்னாடி பார்க்கறதுக்கு. நாங்கள் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆமாங்க, நாங்களும் கொஞ்சம் தூரம் போனோம். போக காம்பவுண்டு தீரலிங்க, அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. சரி என்ன, சரி நம்ம இறங்கிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி காரைக்குடி. ஏகாதசி, அதனால கரெக்டாக நாங்கள் பெருமாள் கோயில் சந்திக்க வந்துட்டோம். ஆமாங்க, கட் பண்ணுங்க, மேப் சொல்லிக்கிட்டு. ஓகே, உள்ளே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. இது பாருங்களே, கனிக்கொன்ன பூ வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா சிவனும் கணபதியும் இருக்காங்க. அப்புறம் ஐயப்பன் இருக்காரு. பெரிய கோவிலுங்க இது. நடக்கிறதுக்கே 1/4 மணி நேரம் ஆக மாட்டிருக்குது. சீக்கிரம் சாமி வருது, நம்ம அதுக்குள்ளே போகணும். சாமி வந்து சுற்றி வருங்க இந்த டைமில். 3 தடவை சுற்றி வரும். நாங்கள் பின்னாடியே வந்தோம். பாருங்களேன், எவ்வளோ பெரிய கோவில். எல்லாம் மரம், எல்லாமே பழைய காலத்து மரம். ஆமாம், 4 நடை இருக்குது. அதான் இங்கே ஒரு நடை இருக்குது, 4 நடை இருக்குது. கிட்டத்தட்ட பத்மநாபசாமி கோவில் அளவுக்கு இருக்க மாட்டிருக்குது இல்லையா? பெருசு. பாருங்களேன், இந்த கோயிலோட குளம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஓ, சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ பெருசு. ஒரு தண்ணி கம்மியாக இருக்க மாட்டேங்குது. இதுதான் இந்த கோயிலோட குளம். அதுக்கு ஏதோ மண்டை மாதிரி போட்டு. முன்னாடி எங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சாமிக்கு வந்து இது வந்து நல்லெண்ணெயும் மூலிகைகள், பச்சை மூலிகைகளால் செஞ்சு இது பண்ணது. இதுக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த போட்டுக்கு இதில் ஒரு ஐதீகம் இருக்குதுன்னாங்க. அது முன்னாடி என்னங்கிறத நாங்கள் உங்களுக்கு முன்னாடி எழுதி போட்டிருக்காங்க. உங்களுக்கு அது வீடியோ எடுத்து காமிக்கிறோம். இதுதானுங்க இதனுடைய வாய்க்கு மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. நாங்கள் சொன்னது தான். நல்லெண்ணெயும் பச்சளை மருந்துகள் மூலிகளால் வந்து பூசி செஞ்ச இந்த போட்டுங்க. அது அதைத்தான் வந்து விளக்கமாக வந்து எழுதியிருக்காங்க மலையாளத்தில் என்னங்கிறது. வித்தியாசம் சொன்ன அந்த குளத்துக்கு உள்ளுக்கு இது வழியாக உள்ளுக்கு இறங்கிங்கன்னா குளம் உள்ளுக்கு தெரியும். இது வழியாக உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொட்டாரம் மாதிரி கீழே அண்டர் கிரவுண்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா அதில் இறங்கி போய் தான் குளிக்கிறது. நாங்கள் பெருமாள் கோயில் பார்த்துட்டு அடுத்து சக்குளத்துக்காக போகலான்ட்டு போயிட்டு இருக்கிறோம்ங்க. ஆமாம், அதுக்குள்ளேயே நிதிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வேற என்ன பண்ணுது. வயிறு கரமுறான்னு சவுண்ட் கேக்குதா? அது என்ன சொல்ல தெரியுமா? சாப்பாடு குடுறா, அப்படி இருக்குடா. எலிக்கு சாப்பாடு கொடுக்கறியா? எலிக்கு சாப்பாடு கொடுக்கறதா? எலிக்கு சாப்பாடு கொடுக்கறியான்னு சொல்லுவீங்களா? திருமூட்டு சொல்லுது. அடுத்து இந்த சாமிக்கு சாப்பாடு வேணும்னு வயிறு கூப்பாடு போடுதா? இல்ல, இன்னும் என்ன சொல்றா? நல்ல ஹோட்டல்ல நல்ல ப்ளீஸ்டா. சரி, அதை ஆஃப் பண்ணுங்க. இது மேப் சொல்லிட்டு இருக்க சவுண்ட் வீங்க. சரி மேடம், ஓகேங்க. சக்குளத்துக்காக போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ இது வரும்போது பார்க்கலாங்க. இதாங்க சக்குளத்துக்காக பகவதி கஷேத்திரத்தோட என்ட்ரன்ஸ் நுழைவாயு. இது ஆர்ச்சுக்குள் நுழைஞ்சோடனே கோயிலுங்க. இதான் கோயில் வந்தாச்சு பாருங்க. இதுவுமே நல்ல ஃபேமஸ்ங்க. இந்த மாதிரி நம்ம ஆற்றுக்கால் கோவில் மாதிரி ஆற்றுக்கால் தெரியுமே. சக்குளத்துக்கு ஆவம்மேன்னு வந்து
இது நல்லா ஃபேமஸ்ங்க. இதானுங்க பாருங்க கோயில், எவ்வளோ பெரிய கோயில். சக்குளத்து கோயில் காவுங்க, நல்ல பெரிய கோயிலுங்க. அதே மாதிரி அப்படியே பார்த்த கோயில் மாதிரி உங்களுக்கு நல்ல பெரிய கோயிலுங்க. இது கொஞ்சம் அங்கே போயிட்டா வேஸ்ட் ஒடியாந்துடலாம். இதெல்லாம் ஒன்றுதான்ப்பா. உள்ள போயிட்டு பார்க்கலாம். என்ன தம்பி எழுதியிருக்கு? சக்குளத்து காவில் தம்பி படிக்க சொன்னா பெரிய தம்பி படிக்க சொன்னாங்க. சரி வாங்க. சின்ன தம்பி படிக்க சொன்னா 12 நோயம்புவா, நோயம்பு உற்சவம். அது பொங்கலம்மா. பொங்கல் நாரி பூஜை முடிஞ்சு டிசம்பர் 4. பாருங்க எவ்வளோ பெரிய கோவில். அது என்ன குளமா? அது வெளிப்பாடு கவுண்டர். கோயில் வந்தது சக்குளத்து கோயிலினுடைய உள்ளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, முள்ளுக்கு போனது தேவி, தேவி பார்த்துட்டு வெளியே வந்தால் சிவன், சிவனு போய் தாண்டி வந்தோடனே விஷ்ணு. பின்ன பார்த்தீங்கன்னா 2 ஆணை இருக்குதுங்க. அந்த முன்னாடி வந்து ஆணை இருந்து இறந்துருச்சான்னு தெரியல. ஆணையோட பேர் தான் இருக்குது. கணபதினு ஒரு ஆணை பேர், இன்னொரு ஆணை பேர் ஏதோ பேர். ஆமாங்க, 2 யானை, 2 ரக்கம், 2 ஆணை வச்சுருக்காங்க. 2 ஆணை இருந்து இறந்துருச்சாட்டுருக்குது. அப்புறம் அந்த ஆணைக்கு தான் இங்கே வந்து சாமி வச்சு கும்பிடுவாங்க போல் இருக்குது. குட்டி யானை வச்சு இது பண்ணிட்டு, அதே மாதிரி உள்ளுக்கு அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அங்கே அது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், பெரிய மேலே ஏறி போய் கும்பிட பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார். இந்தட்ட பார்த்தீங்கன்னா நாகர் காவு. அந்த நேரம் நாகர்காவு, இந்த நேரம் ஆலமரம் இருக்குது. ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்க. எல்லாம் வேண்டுதல் தொட்டில். இந்த மரம் மொத்தம் பார்த்தீங்கன்னா தொட்டில் சுற்றியுமே ஆலமரம், அதில் அரச மரமாக இருக்கும். தொட்டில் கட்டியிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி இது ஆஞ்சநேயர் கோயில், மேலே ஏறி போகிறது ஆஞ்சநேயர் கோயில், வீர ஆஞ்சநேயர். அதுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணர் கோயில் தான். அங்கே அனுப்பின பாருங்கள். இது வந்து ராதாவும் கிருஷ்ணம் 2 பேருமே இருக்கிறாங்க. இதில் ராதாகிருஷ்ணர் கோயில் இருக்குங்க. மேலே ஏறி போனால் அதில் தான் ஆஞ்சநேயருங்க. பார்த்திங்கன்னா இது கோயில் வந்து சுற்றளவு பெருசாக நல்ல பெரிய கோயிலுங்க. நல்லா சுற்றளவு பெருசாக பெரிய கோயில். உங்களுக்கு அப்படியே அங்கே போகும்போது குளமெல்லாம் இருக்குது. குளமெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க எப்படி தொட்டில் கட்டி எப்படி தொங்குது பாருங்க. அப்படியே சின்னதாக தொங்குது பாருங்க. இந்த சைடில் தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க எல்லாமே. இதே கோயிலோட பின்பகுதிங்க. ஒரு கோயிலோட பின்பகுதி. அது பக்கத்தில் ஐயப்பன் இருக்காங்க, மாடன் நம்புரான், இதெல்லாம் சேர்ந்தது இங்கே இருக்குதுங்க. என்ன சாமி இது? கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? எத்தனை தலை இருக்குது? 5 தலை நாகன். நீ பாப்பேல லிட்டில் கிருஷ்ணாவில். ஆமாம், இது பார்க் மாதிரி, இது தண்ணி விளற மாதிரி வச்சுருப்பாங்க. இதை கம்ப்ளைண்ட் ஆர்டர் இருக்குது தண்ணி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் முருகர் இருக்குது. முருகர் சன்னதி சின்னசா. இது வந்து சாமி சக்குளத்தை வந்து விசேஷ டைமில் சுற்றி வர்றது. இதுக்குள்ள இருக்குது தேர் மாதிரி இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா குளம். அன்னதான மண்டபங்க. இது சக்குளத்துக்கு அவருடைய அன்னதான மண்டபம். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா குளம். அது குளத்தில் பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது. நிறையா மீன் இருக்குது, பெரிய பெரிய மீனாக. இதுதானே சக்குளத்துக்காவோட குளம். கோயிலுடைய ஃப்ரெண்டுன்னு இது சக்குளத்துக்காவனுடைய ஃப்ரெண்டுன்னு இது. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஆனை நிற்கிது. அதே மாதிரி அந்த சைடில் ஒரு ஆனை சந்தில் தெரியுது. 2 ஆனை நிற்கிற மாதிரி இது பண்ணி இருந்திருக்காங்க. கோயில் நவகிரகம் முன்னாடி, அது நவகிரகனுடையது. இந்தட்ட பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சன்னதி எல்லாமே இருக்குது. சரஸ்வதி சன்னதி. இந்த சைடில் ஒரு ஆனை. 2 யானை முதல்ல இருந்துருக்குது, 2 இறந்துருச்சாட்டிருக்கு. அதனால 2 சிலையாக முன்னாடி வச்சுருக்காங்க. அது நம்ம நவகிரக சன்னதி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சன்னதி. இதில் என்னமோ கொடமாட்டதை தீர்த்தம் வச்சுருக்காங்க. அதை வாங்கி கொண்டு இதை வேண்டுதலுக்கு ஊற்றுவாங்களாட்டிருக்கு. இது என்னமோ ஒரு இது இருக்குங்க. ஓகேங்க.
சக்குழுத்தகாவு நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு அடுத்தது செட்டிக்குளங்கரை போகணுங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு செட்டிக்குளங்கரை போகலான்ட்டு கிளம்பிட்டோம். பசி ஆயிடுச்சுங்க, பசி ஆயிடுச்சுங்க. பாருங்க மணி 9:30 ஆயிடுச்சு. நீ போய் சாப்பிட்டு அங்க போயிட்டு பார்க்கலாம். அங்க போயிட்டு ஓகே பாய்ங்க. பார்க்கலாம், எல்லா டிஷ்ஷஸும் பார்க்கலாம். கோயில்லாம் பார்க்க வேண்டாம், டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்குளத்துக்காக முடிஞ்சு செட்டிக்குளங்கரை போகலான்னு பார்த்தோம். ஆனால் மன்னார சாலையெல்லாம் 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால மன்னார சாலை போயிட்டு அம்பலப்புலாம் போயிட்டு அதுக்கப்புறம் செட்டிக்குளங்கரை போய்க்கலாம் அப்படின்னு. அம்பலப்புலாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு கோயில் அடைச்சிருவாங்க. ஆனால் 11:15 11:30 அடுத்த பாயாசம் கொடுப்பாங்க, பால் பாயாசம். ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து அம்பலப்புலாம் அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து பாயாசம் தானுங்க பயங்கர ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கனெக்ட் பண்ணிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் போன டைம் போனப்போ நேரமே வந்துட்டோம், அதனால வெயிட் பண்ணல, கிளம்பி போயிட்டோம். அதனால சரி இந்த தடவை அதை லாஸ்ட்டாக போய்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவுமே 11 மணிக்கு கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பாயாசம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க. சரி, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு பாயாசம் குடிக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிறதுக்காக சரி இந்த தடவை எப்படியும் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பார்க்கலாங்க. நாங்கள் இன்னைக்கு கிளம்புனதே லேட்டு. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கெலாம் கார் எடுத்திருந்தோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். போன டைம் 4:30க்கு எடுத்துட்டீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆயிடுச்சுங்க எடுக்கும்போது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரைட்டு வாங்கிட்டுமா? ஓகேங்க, அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஆமாங்க, பேசி மன்னார் சாலை வந்தாச்சுங்க. மன்னார் சாலை கோயில் நாங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். டைம் ஆயிடுச்சு. இதானுங்க மெயின் என்ட்ரன்ஸு மன்னார் சாலை. இதுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து காடு மாதிரி இருக்குங்க. உள்ளுக்கு இங்கே ஏதோ ஒரு அம்மா இருப்பாங்க. ஆமாங்க, இதுக்குள்ளே தானுங்க அந்த அம்மா இருக்காங்க. சாமி பூஜை வந்து சாமி விட்டுருவாங்க. அதுக்குள்ளே போகிற வீடியோ எடுக்கப்படாது, நான் கட் பண்ணுறேன். அதுக்குள்ளே தான் அந்த அம்மா இருக்காங்க. இருக்கிறவங்க மட்டும் முதல்ல இருந்தால் அந்த அம்மா இதான் அம்மா. இந்த அம்மா தான் வந்து இந்த கோயில் உருவாக்கலன்றது பண்ணுது. இந்த அம்மா இறந்ததுனால தான் உள்ளுக்கு அந்த அம்மா போகுது. வேற அம்மா இருக்காங்க. மெயின் பார்த்தீங்கன்னா நாகராஜாவு, நாகரிச்சி, நாகசாமுண்டி, நாகரிச்சி அம்மா, இந்த மாதிரி எல்லா சாமி இருக்குதுங்க. நாங்களாம் பாட்டு வந்துட்டோம். அங்கே இருக்கிற ஒரு அம்மா நாங்கள் காமிச்சுவாங்க ஃபோட்டோவில். அந்த அம்மா தான் இறந்துட்டாங்க. முதல்ல வந்து அந்த அம்மா தான் பூஜைக்கு எல்லாமே வந்து அந்த அம்மா சாமி வந்து அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க. விசேஷ டைம்லையும் டெய்லி பூஜைக்கும் அவங்க தான். அவங்க இறந்ததுனால இப்போ வேற ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வீடியோ எடுக்கல. நாங்கள் போய் சாமி அவங்கள பார்த்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்க, நான் இங்கேருந்து அடுத்தது அம்பலப்புழா கிருஷ்ணன் கோயிலுக்கு கிளம்பலான் இருக்குதுங்க. நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்க, அங்கே போய் பார்க்கலாங்களா? பார்த்தீங்கன்னா அம்பலப்புழா நாங்கள் ரீச் ஆகிட்டுங்க. நாங்கள் 11 மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் நெட்டில் பார்த்ததுக்கு வந்து கூகுளில் பார்த்ததுக்கு 11 மணி வரைக்கும் தான் கோயில் இருக்குது, நடை அடைச்சிருந்து போட்டுருந்தது. நாங்கள் அவசரமாக வந்து வரும்போது 11:20 ஆயிடுச்சுங்க. நான் இங்கே வரும்போது மன்னார் சாலையிலேருந்து இங்கே வரும்போது. அப்புறம் நான் இங்கே வந்து பார்த்தா உற்சவங்கிறதுனால 1:30 வரைக்கும் அடைக்க மாட்டாங்க. 1:30 வரைக்கும் நீக்கி இருக்கும், உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. இப்போ அதனால் எங்களுக்கு அது ஒரு கம்முன்னு போச்சு. ஆனால் இன்னும் வந்து இது போகலிங்க, செட்டிக்குளங்கரை இன்னும் போகல. இங்கே கும்பிட்டு சீக்கிரம் போகலான்ட்டு இருக்கேன். இங்கே வாங்க, உற்சவம் நடக்கிறதுனால உள்ளுக்கு பாருங்கள் ஆணை, 5 ஆணை, இங்கே 3 ஆணை இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த சைடில் இங்கே ஒரு ஆணை நிற்கிது, இங்கே 2 ஆணை நிற்கிது. ஓ, இன்னைக்கு நைட்டு ஆறாட்டுங்க சாமி. இன்றைக்கி ஆறாட்டுங்கிறதுனால இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. 5 ஆணையில் 5 சாமி வந்து ஆறாட்டு. 5 ஆணைக்கு இல்லை, ஒரு ஆணைக்கு ஒரு சாமி அப்படி தான் நினைக்கிறேன். ஓ, நேற்று வரைக்கும் பாயசம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா டைமும் விசேஷம் இல்லாத சமயத்தில் டைமில் வந்தீங்கன்னா 11:30 தான் பாயசம் கொடுப்பாங்க. அப்போ அதுக்காக தான் நாங்கள் அவசரப்பட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உற்சவம் நடக்காங்க 1:30 தான் பாயசம்ட்டாங்க. அப்போ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் 11:30 இப்போ இங்கே இருக்கிறோம். ஆனால் நின்று பார்த்துட்டு இருந்தோன்னா செட்டிக்குளங்கரை போக முடியாதாட்டிருக்கு. இப்போ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்க குளம் பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம். கோயில் பெரிய கோயிலுங்க. இவ்வளோ பெரிய குளம் தாண்டி பாருங்க கோயில் பாருங்க. அத்தனையுமே கோயில் தானுங்க. இதுக்கு பின்னாடி கிடக்குதுங்க வெகு தூரத்துக்கு அம்பலப்புழா கிருஷ்ணர் கோயில். இங்கே பாருங்க, இங்கேருந்து இது பாருங்க கொடியேறி இது பாருங்க. உற்சவத்துக்கு இங்கேருந்து பார்த்தோன்னாவே தெரியுது பாருங்க. கொடி மரத்தில் தான் கொடியேறி இருக்குது. உற்சவம் வந்தால் மட்டும்தானே இங்கே கொடி ஏற்றுவாங்க பாருங்க. கொடி மரத்தில் கொடி ஏற்றிருக்காங்க பாருங்க. கிருஷ்ண கோயில் கொடி ஏற்றிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கொடி. அது இங்கேருந்து பார்க்கறக்கு எவ்வளோ ஒருத்தர் இருந்து
நாங்கள் அப்படியே உள்ளுக்கு அப்படியே நாங்களும் உள்ளுக்கு போய் சாமி பார்க்கணும்னு பார்த்து கும்பிட்டு அப்படியே வர்றோமுங்க. பாருங்க 3 5 கஜராஜாங்க, இந்த சைடு 3 அந்த 2ங்க. பாருங்க கஜராஜா காவலுங்க ஒருத்தர் வாருங்க எங்களுக்கு முன்னாடி ஓடியா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யானை பார்த்துக்கிட்டு இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். நெதுக்குட்டி எத்தனை எலிஃபண்ட் மக்கள் இருக்கு? எத்தனை எலிஃபண்ட்? 5 இருக்கா? 5 எலிஃபண்ட். ஓ சூப்பர். இது குட்டியா அது? இங்கே ஆமாம் சின்ன குட்டியாக இருக்கட்டும். நாம் உள்ள கோயிலுக்கு போகலாம். இங்கே பாருங்க கிருஷ்ணர் பார்க் மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு மண்டபத்துக்குள்ள அழகா கிருஷ்ணர் பார்க் பாருங்க. மண்டபத்துக்குள்ள பழைய காலத்துலேருந்து குருவாயூரப்பன்கிறது சாமி. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் வாசிக்கிறார் குருவாயூரப்பனுக்காக, குருவாயூர் சாமிக்காக தானுங்க கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். அது வந்து விசேஷம் அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே வேறு பாட்டு வேறு பஜனை மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டுக்கு சிலப்போ காப்பிரைட் வந்துடும் அப்படின்ட்டு தான் வாய்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து அந்த நேரம் வந்து பறை கொடுத்துட்ருந்தாங்க. சாமி வந்து அன்னைக்கு 3 மணிக்கு வந்து வெளியில் கிளம்புது. அது போகிறதுக்கு முன்னாடி நடையிலேயே வந்து எல்லாம் பறை கொடுத்துட்ருந்தாங்க. அங்கே தான் வந்து பாட்டு பஜனை வந்து பாடிட்டு இருந்தாங்க. இங்கே சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் க்யூவில் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் வந்து பாயாசம் கொடுக்கறது. அதுக்கு வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தாங்க இப்படி வெயிட் பண்ணோம் அப்படின்னா வாங்கிக்கலாம். அவங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு அப்புறமேல வந்து வாங்கிக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க கொடுக்கறதுக்கு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கினோமா வாங்கலையா அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்த இதெல்லாம் வந்து அந்த பறைக்காக இடம் பிடிச்சி இப்போவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாமி வந்து வர்றப்போ கொடுக்கறதுக்காக எல்லோரும் இடம் பிடிச்சி சாக்கை விரித்து உட்காந்துருந்தாங்க. 3 மணி வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவில் சாமிக்கு பேக் சைடு. ஆனால் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸுங்க. ஆனால் நம்ம கூகுளில் போட்டு போனோம் அப்படின்னா நம்மளை வந்து அங்கே தான் கூட்டிகிட்டு போகும். ஆனால் இது வந்து இந்த நேரம் ஒரு நடை இருக்குது. அங்கே தான் நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு விதத்தில் பரவாயில்லன்னு வைங்களேன். நம்ம பேக் சைடில் வர்றதுனால அந்தளவுக்கு கடைகள்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த நேரம் ஒரு கூரை ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்போவுமே இருக்குது. நாங்கள் அன்னைக்கு வந்தப்போவும் இருந்துச்சு. இந்த கூட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. நாங்களும் போய் அந்த க்யூவில் தான் நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கரிப்பாடு பாலை நல்லா ஹைட் பண்ணி நான் 4 ஆகுதுல்ல, அதனால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 4 வேக்கு மொத்தத்துக்கு அது இது பழைய பாலை அப்படியே விட்டுருவாங்க. புதுப்பாலை 2மே வந்து 4 வேக்கு மொத்தத்துக்கு அதுலேயே தான் போய் பெருசாக தான் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். அம்பலப்புழா பார்த்திங்கன்னா அங்கே வெயிட் பண்ணி பாயாசம் வந்து 1:30க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணோங்க. ஆனால் தீர்ந்து போச்சு பாயாசம். அங்கே வாங்கினவங்க ஒருத்தவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அங்கேயே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. அதுவும் பயங்கர கூட்டங்க. ஆனால் நாங்கள் போகையில் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் சரி போய் பாயாசம் வாங்கிட்டு வந்துட்டு அன்னதானத்துக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பாயாசத்துக்கு வந்து 1 மணி நேரம் க்யூவில் நின்னோங்க. கரெக்டா ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்களா? ஆமா, ஒரு 10 பேர். இல்லைங்க, நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே க்யூவே இல்லைங்க. நாங்கள் போய் கோந்தோம்னா முதல்ல கோந்துருக்கல. நாங்கள் கோந்துருக்காத என்ன வெளியில் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு நடை விட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டமெல்லாம் வந்து நின்றுக்குச்சு. அப்புறம் நாங்கள் வந்து நிற்கும்போது எல்லாம் தீர்ந்துச்சுங்க. தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து புக் பண்ணி வச்சிடுறாங்க பாயாசத்துக்கு. 1 வாரத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது தான் வந்து இந்த மாதிரி க்யூவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இது க்யூவில் உட்காந்துருக்கையில தான் சொன்னாங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து லக் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், அல்லாமல் இது வந்து கம்பல்சரி கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துருந்தோம். அது என்னடானா ஒரு 10 பேர்த்துக்கு முன்னாடி இல்லை இன்னைக்கு வந்து பாயாசம் தீர்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க. ஐயோ போச்சுரா அப்படின்ட்டு தான் வந்துட்டோம். நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா செட்டிக்குளங்கரை கூட போயிருந்துருக்கலாம். டக்குன்னு போயிருந்தோம்னா போயிருக்கலாம். நாங்கள் இந்த பாயாசத்துக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டுங்க வெளியில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு நேரம் ஒரு பக்கம்
மரத்துக்கடியில் வெயிட் பண்ணி இருந்துட்டு இப்போ ரோட்ல வந்து side ல கரிப்பாடு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இன்னுமே நாங்க ஊருக்கு போய் சேரலைங்கன்னு சுத்திட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு நீ போகும்போது நல்லா பாத்தீங்கன்னா லேட் ஆகுங்க. கேரளால எல்லாம் 12, 12:30க்கு வந்து கோயில் அடைச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஈவினிங் 5 மணிக்கு தாங்க நீக்குவாங்க. இங்க வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஊர்லயே இருந்துச்சுன்னா பகல் மொத்தம் நீக்கியிருப்பாங்க. பெரிய பெரிய கோவில் மட்டும்தான் சாத்துவாங்க. ஆனா இங்க வந்து கம்பல்சரி எல்லா கோவிலுமே 12 மணின்னு அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாம வந்து வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் உற்சவமா இருக்குங்காட்டி பிரச்சனை இல்லை. நாங்கள் அங்கேயே ஒரு 2:30 வரைக்கும் அங்கேயே இருந்தோம். அங்கேயே உற்சவம் தானுங்க. அது பார்த்தீங்கன்னா செட்டிக்குளங்கரையில் உற்சவம் தானுங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீ இது முடிச்சுட்டு நீ செட்டிக்குளங்கரை போகுமா இல்லை காட்டில் மேகத்தில்னு சொல்லி ஒரு மணிகட்டன் அம்பலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. நீ அதுக்கு போகிறோமான்னு தெரியலிங்க. எதுக்கு போனோன்னு நல்லா லேட்டாக வீடு போகும்போது நாங்கள் இங்கே உள்ளுக்க இந்த கோயில் வந்து உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் காமிச்சிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டு அடுத்தது எங்கே போகலாங்கிறத அப்புறம் நாங்கள் சொல்கிறோங்க. ஓகேங்க. கரிப்பாடு முருகன் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:45 வந்துட்டுங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் கோயில் நட திறந்துருவாங்க. நான் உள்ளுக்கு போய் கும்பிட்டு வர்றேங்க. அதே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் எல்லா கோயிலுக்கும் ஒரு குளம் இருக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் கரிப்பாடு முருகன் கோயிலுக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியிலேயே முன்னாடி என்ட்ரன்ஸு சைட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய குளமே இருக்குதுங்க. இங்கே கேரளாவில் மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு குளம் இருக்குங்க. பாருங்க முன்னாடி ஒரு சில முருகனோட சிலை வச்சுருக்காங்க. முருகனோட சிலை, அந்த சிலை வந்து எத்தனாவது வருஷம் நிறுவனம்னு போட்டிருக்காங்க பாருங்க. 14/4/2017. இதாங்க மெயின் என்ட்ரன்ஸோடைய கேட்டு, பெரிய கதவு. முன்னாடியே கொடிமரம், தானுங்க கொடிமரம். இதே கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் தானுங்க. இதுவுமே எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க. நீங்கள் நாங்கள் வந்தது பூராமே எல்லாமே பெரிய கோயில் தானுங்க. பாருங்க இதுவுமே பாருங்க எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க. ரொம்ப பெரிய கோயிலுங்க இதுவுமே. ஆமாம் இங்கே இருக்கிறது எல்லாமே பெரிய கோயில் தானுங்க. நீங்கள் நாங்கள் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா விழா பெரிய கோயில் பாருங்கள். பாருங்க இந்த கோயிலினுடைய செவத்தில் கீழே வந்து பல்லி பாம்பு இந்த மாதிரி எல்லாம் என்னமோ வரைச்சிருக்காங்க. இது ஏதோ இதில் ஒரு இது இருக்க மாட்டிருக்குங்க. ஆனால் என்னென்னு தெரியல. மேலே பாம்பு, கீழே அந்த பல்லி ஒன்று ஓடுது, முன்னாடி ஒரு ஊரான் மாதிரி ஒன்று போகுது, அதுக்கு பின்னாடி பாம்பு துரத்திட்டு போகிற மாதிரி என்ன இது பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது 3 பேர் அது ப்ளூ கலருக்கு அது ஒன்று ஆடு, அது 3 பேர் அசுரனு. அசுரனா? ஆமா, அந்த மேல இருக்கிறதா? ஆமா, அந்த 3 பேருமா? ஆமா, அங்க ஒண்ணு அது கட்டி வச்சிருவாரு. செங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அல்ல, ஹலோ ஆன்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலிருந்து சுற்றுறது எல்லாமே ஆலப்புழா மாவட்டங்க. அதாவது ஆலப்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆலப்புழா மாவட்டத்தில் தான் சுற்றி எல்லா கோயிலும் நாங்கள் இன்னைக்கு பார்த்து ஊரா எல்லாம் ஆலப்புழா மாவட்டம் தான். தமிழ்நாட்டில் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் போனோம் அப்படின்னா பக்கத்தில் நிறைய கோவில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க. இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபேமஸான கோவில் எல்லாமே பக்கம் இன்னுமே கொஞ்சம் இருக்கும். நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்து அந்த மணிகட்டண கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாட்டு இருக்குது பாருங்க. 2 இதுங்க அடுக்குனது மாதிரி அப்படியே சுற்றி அப்படியே அந்த கோவில் சுற்றி இப்படியே வருதுங்க. அது இங்கே இந்த சைடு தான் அப்படியே 2 சைடு வெகு நீளத்துக்கு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபங்க. கல்யாணம் இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா வந்து அன்னதானம் போடுற மாதிரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிது மட்டும்தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 நிது. அது பார்த்தீங்கன்னா மரத்துலேயே வந்து பாதியில் வந்து தடுத்து அந்த காலம் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 மாடி கட்டடம் மாட்டு அந்த சைடு. இது வந்து ஒரு நிது தான் வச்சுங்களேன். இந்துட்டு வர்றது அங்கிட்ட அந்த சைடில் இருக்கிறது வந்து 2 நிது மேலே கீழே. ஆமாங்க, நம்ம ஊரில் முதல்ல கட்டியிருப்பாங்கல்ல வீடு, பழைய காலத்து வீடெலாம் பார்த்தீங்கன்னா தட்டு பலகை இருந்தது மாதிரி வச்சு மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும் பாருங்க 2 மாதிரி. அந்த மாதிரி அந்த சைடு, இந்த சைடு வந்து எப்படி இருந்துச்சுங்களேன்.
வந்து இதில் கல்யாணம் வச்சாலுமே இதில் யாருமே வந்து அன்னதானம் போகிறது இல்லைங்களே. இப்போல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் புக் பண்ணிக்கிறாங்க மண்டபத்துல எல்லாம். இப்போ முன்னொரு காலத்தில் செஞ்சாங்களாமா, இப்போல்லாம் அப்படி இல்லைங்கிறாங்க. வண்டியில் நமக்கு அதே மாதிரி கரிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குளம் இருக்குது. அது கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சைட்லேயே பெரிய குளங்க, ரொம்ப பெரிய குளம். பெரிய குளம் இருக்குது. இங்கே ஒரு கிருஷ்ண கோயில், இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில். பழைய காலத்து கட்டடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைஞ்சிருக்குது இங்கே ஹரிப்பாட்டில். பார்க்குறக்கே அபூர்வமாக சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கணபதி, சித்த கிருஷ்ணா, அங்க நாக இருக்காங்க, நாகரும் சிவன். அங்க நாகரும் சிவன் இருக்காரு. இன்னொரு நாகரும் சிவனும். இது வந்து குளத்துக்கு குளிக்க போகிறதுக்கு அந்த என்னது ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு உண்டானதுங்க. ஏதாவது இது ஓடெல்லாம் பிரித்து செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இதுக்கு குளத்துக்குள்ளே இறங்கி போய் குளிச்சுக்க ட்ரெஸ் மாற்றிக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க லேடிஸ் ஜென்ஸுக்குலாம். இதானுங்க அன்னதான மண்டபம். உள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க கரிப்பாட்டு கோவிலுக்குள்ளே அன்னதான மண்டபம். இது கோவில் உள்ள குளம், அந்த அன்னதான மண்டபம் எல்லாம் பக்கத்தில் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா செட்டிக்குளங்கரை அம்மன் கோவில். செட்டிக்குளங்கரை அம்மன் கோவில் இது வந்து நம்ம ஹரிப்பாட்டிலேருந்து ஒரு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உற்சவம் நடக்குது. இங்கே வந்து இன்றைக்கும் நாளைக்கும் தான் சாமி இங்கே இருக்குங்களாம். அதுக்கு மேலே வந்து வீடு வீடாக போயிடுமாம்மா. கரெக்டாக நாங்கள் வர்ற கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா உற்சவம். அம்பலப்புழாலையும் விசேஷம், இங்கேயும் விசேஷம் நடக்குது. செருப்பு எங்கேயாச்சும் போடணுமே, போட்டுக்கலாம். கேட்கும், மைக் இருக்குல்ல. கூட்டம் இன்னைக்கு நல்ல கூட்டம். இன்னைக்கு நல்ல கூட்டமாக இருக்கு. இந்த கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. இது வந்து காவு, அதாவது நாகரோட இதுதாங்க காவுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நாகரோட காவு. இதுதான் வந்து கோயிலோட குளம். எல்லா கோயிலையும் குளம் இருக்குதுங்க. ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் அதில் வந்து குளம் இருக்குது. இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய குளம்னு. சரி வாங்க, நேராச்சு உள்ளே போய் பார்க்கலாம். பின்னாடி சைடுங்க அப்படியே சுற்றி வந்து கும்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அங்கே தான் இதெல்லாம் போட்டுலாம் ப்ரோக்ராம். இங்கே வந்து நிச்சயம்மா சாமியில் எடுக்க
இன்றைக்கி எல்லா கோயிலெலாம் போயிட்டு வந்தாச்சு, எல்லாம் வெற்றிகரமாக போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு இப்போ தான் வந்து சேர்ந்தேங்க. இன்றைக்கி நல்லாவே லேட் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா செட்டிக்குளங்கரையில் கோவில் உற்சவங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. அங்கேயே லேட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இன்னொரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம், ஆனால் போக முடியல. இதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. செட்டிக்குளங்கரையிலே பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா விசேஷம் தொடங்கினால எல்லாம் அலங்காரம் பண்ணி விதவிதமாக இது போட்டு வீடியோ இருக்கு, நீங்கள் வீடியோ வீடியோ உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. அனுப்பிடுறேன். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சைடில் மாட்டிக்கிட்டா, 2 பக்கம் ஆளுக்கு இன்னும் ஜனங்க நிற்கிது, நடுவில் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது கிராஸ் பண்ணி போகிறக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. எப்படி இடையில உள்ளுக்கு பூந்து அந்த தாண்டி ஓடியான்னு வச்சுங்களேன். ஆனால் அங்கேயே எத்தனை மணி கார் எடுத்தோம்? 6:45 6:45 7 மணி ஆயிடுச்சுங்க. அந்த கோவிலுக்கு போகிறதுனா 8:30 ஆயிரும். 8:30 ஆயிருங்க. அதெல்லாம் இடையில அந்த கோயில் முடிச்சுட்டு பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 7:45 6:45 எடுத்தால் 7 மணிக்கு மழை பிடிச்சி நல்லா ஒரு சாத்துச்சுங்க. சரி, நேரமே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரமே வந்துட்டோம், சாப்பிட்டு இல்லை ஏதோ கரெக்டாக படுக்கிற டைமுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா அங்கேயும் போயிட்டு வந்துருந்தோம்னா எப்படியா இருந்தாலும் மணி 12 மணிக்கு மேலே ஆயிருக்கும். இது கரெக்டாக 10:10 வந்துட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நேர்லேயே வந்து பார்க்க முடியல அப்படின்னா கூட எங்கள் வீடியோவில் நீங்கள் அந்த கோவில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. பாய்.